ஹாய், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா கேஷ் நெட்வொர்க் இமேஜ் அப்படிங்கக்கூடிய பேக்கேஜ் பற்றி பார்க்குறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்னுடைய பர்பஸ் என்ன, ஒரு சின்ன டெமோவில் பார்க்கலாம். ஸோ கேஷ் நெட்வொர்க் இமேஜ் அப்படிங்கிற பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் நெட்வொர்க்கில் ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஃபெச் பண்ணுறீங்க, ஒரு URL யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் ஃபெச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து image.network அப்படிங்கிற அந்த ஒரு விட்ஜெட்டை யூஸ் பண்ணுவீங்க. பட் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ இல்லை திருப்பி ஆப் வந்து இந்த ஸ்க்ரீன் பேக் ஸ்க்ரீன் போயிட்டு திரும்ப வரும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த இமேஜ் இன்னொரு தடவை ஃப்ரெஷ்ஷாக என்ன ஆகும்னா ஃபெச் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா, சம்டைம் வந்து கிளிச்சாக இருக்கும், அரல்ஸ் லேட் ஆகும், இமேஜ் ஷோ ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது என்ன இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கேட்சிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ கேட்ச் அப்படின்னா என்னன்னா, ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ், அதாவது அந்த டேட்டாவை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த கேஷ் நெட்வொர்க் இமேஜ் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜ். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டெமோ ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ டெமோ ப்ராஜெக்ட்டில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், வெல்கம் டு ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கக்கூடிய இந்த கோட் மட்டும்தான் இருக்கும். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்கேஜ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல வந்து டிபெண்டன்சிஸில் கேஷ் நெட்வொர்க் இமேஜ் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கேஜை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்படி வந்து ஒரு இமேஜ், ஒரு நெட்வொர்க் இமேஜ் நீங்கள் இட்ரேட் பண்ணுவீங்களோ, ஸோ சேம் ப்ராசஸ், நோ சேஞ்ச் அட் ஆல். நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த விட்ஜெட் ஆட் பண்ணலாம். கேட்ச் கேஷ் நெட்வொர்க் இமேஜ் அப்படிங்கக்கூடிய இந்த விட்ஜெட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த விட்ஜெட் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த விட்ஜெட்டில் முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு இமேஜுடைய URL, அதாவது இமேஜ் URL அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இஸ் அன் ஒரு மேண்டட்டரியான ஒரு பேராமீட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சாம்பிளான ஒரு இமேஜ் URL எடுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம கூகுளுடைய இமேஜ் URL எடுக்கலாம். ஸோ டெஸ்டிங்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கூகுளுடைய ஒரு URL நம்ம எடுத்துக்கலாம், ஒரு இமேஜோட URL எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே கூகுள், ஆப்பிள். ஸோ இந்த URL எடுத்துக்கலாம். லெட்ஸ் காப்பி இமேஜ் URL அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு திருப்பி நம்ம ஆப்கே வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம இமேஜை பேஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் இதை ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன்னா ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ லைக் ஏதாவது இந்த பக்ஸ், பிளாட்ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன் பக்ஸ் இருந்தாலும் நம்ம சால்வ் ஆகிடும். ஸோ லெட்ஸ் மீட் ஆஃப்டர் ரீடர். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜ் வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா, நம்ம ஆப்பிள் அண்ட் கூகுளுடைய லோகோ வந்து நம்ம டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் டாட் நெட்வொர்க் அப்படிங்கிற நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஸோ எந்த விதமான இஷ்யூஸ் இல்லாமல் சேம் இப்படியே ஒர்க் ஆகும். பட் என்னன்னா, லைக் ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன ஆகுனா, நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ அந்த URL வந்து அந்த இமேஜை ஃபெச் பண்ணுவோம், நார்மலாக இருக்கக்கூடிய விட்ஜெட்ஸ். பட் நம்ம கேஷ் நெட்வொர்க் இமேஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது கேஷ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜ், இந்த URL இந்த இமேஜ் தான் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாதுன்னா நெட்வொர்க் வந்து ஃபெச் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா, இந்த கேஷ் நெட்வொர்க் அந்த ஒரு பேக்கேஜுடைய ஒரு பெனிஃபிட். நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து இதே ஆகாது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சில கஸ்டமைசேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். என்னன்னா, லைக் ப்ராக்ரெஸ், அதாவது சப்போஸ் வந்து அது ஃபெச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இந்த இடத்துல பில்ட் கண்டெக்ஸ்ட் வேணும், அதே போல் ஒரு ஸ்ட்ரிங், பர்சன்டேஜ் ஸ்ட்ரிங் வேணும், அதே போல் ஒரு விட்ஜெட் வேணும். ஓகேங்களா, நம்ம இதில் சாம்பிள் எல்லாமே எடுத்துக்குவோம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, வந்து ஒரு சர்க்கிள் ப்ராக்ரெஸ் இண்டிகேட்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து நமக்கு லோட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ப்ராக்ரெஸ் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது இதில் உங்களுக்கு சர்க்கிள் வந்துட்டு போச்சு இல்லையா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த விஷயம். அதே போல் இந்த இடத்துல எரர் அப்படி சப்போஸ் வந்து இந்த இமேஜ் வந்து உங்களால் ஃபெச் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எரர் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். இதில் ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் enable cannot load image இதில் இது சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு எரர் இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து cannot load image சொல்லிட்டு வருது.
ஸோ இதே மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விடயங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த டிரான்சிஷன் அனிமேஷன்ஸ் எப்படி சேம் என்ன, அதாவது இமேஜ் டாட் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்ச் மேனேஜரை நீங்களே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய கேஷ் நெட்ஒர்க் இமேஜிங்கிற பேக்கேஜ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.